ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேரிகோல்டு பிஸ்கெட் மட்டுமே வச்சு ரொம்ப சூப்பரான பிஸ்கெட் ஃபுட்டிங் நாங்கள் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்கறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் 2 மேரிகோல்டு பிஸ்கெட் பேக்கெட் எடுத்துருக்கேங்க. 10 ரூபா பேக்கெட்டு, மொத்தம் 20 ருபீஸ் ஆகிடுச்சிங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சால் போதுங்க, அடிக்கடிக்கு வீட்டில் செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம 2 பேக்கெட்டும் பிரித்து ஒரு பிளேட்டுக்குள்ளே கொட்டிக்கலாம். எனக்கு 2 பேக்கெட் இவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பிஸ்கெட்டு. இப்போ நம்ம அடுத்ததாக 2 முட்டை எடுத்துருக்குங்க. ஃபஸ்ட்டு 2 முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு கப்புக்குள்ளே உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு கப்பில் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இது ஃபுல்லாகவே போட போகிறது கிடையாது, நம்ம போடும்போது சொல்கிறேங்க. இப்போ அதே போல் அந்த கப்பு ஃபுல்லாகவே பால் எடுத்துருக்குங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 கிராம் அளவுக்குங்க. இப்போ இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஓரம் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ ஃபஸ்ட்டு அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 டீஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மிலே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சுகர் ஆட் பண்ணியிருக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நல்ல கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இன்னொரு டீஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கலர் வரணுங்க சர்க்கரை பாகு பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓரம் வச்சிடலாம் இந்த சர்க்கரை பாகை. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்ம முன்னாடி எடுத்து வச்ச மேரிகோல்டு பிஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு, நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம முட்டை பால் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 2 முட்டை உடச்சி ஊற்றுச்சு இல்லையா, அந்த முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம சர்க்கரை பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 8 டீஸ்பூன் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு மீடியமாக இருக்குது சர்க்கரை. உங்களுக்கு வேணுன்னா இன்னொரு 3 டீஸ்பூன் போல் அதிகமாக எடுத்துக்கோங்க, போதும். இப்போ சர்க்கரையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுள்ள காய்ச்சி ஆற வைத்த பாலுங்க. இப்போ பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இது மூடி போட்டு நம்ம நைஸாக அரைச்சிடலாங்க. இது கூடவே வேணால் நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கலாம். எனக்கு ஏலக்காய் வாசனை எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது, அதனால நான் ஆட் பண்ணலைங்க. இப்போ பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம முன்னாடியே சக்கரை பாவெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சோம். அதே பவுல் எடுத்துக்கோங்க. திரும்பவும் சக்கரை பாவெல்லாம் கட்டியாக இருக்குங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் அரைச்சி வச்ச மேரிகோல்டு பிஸ்கெட்டோட க்ரீமை அப்படியே ஊற்றிக்கோங்க. நீங்கள் வெள்ளை பாகு எடுத்தது கட்டியாக இருந்தால் பயப்பட வேண்டாங்க. திரும்பவும் சொல்கிறேன், பயப்படாமல் நீங்கள் அரைச்சி வச்ச மேரிகோல்டு பிஸ்கெட்டோட மாவு எடுத்து அப்படியே ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் கிடைச்சிருக்குன்னு அப்படியே எடுத்து ஊற்றிக்கிட்டுங்க. நல்லா ஒரு 2 டைம் 3 டைம் இந்த மாதிரி தட்டி விடுங்க. இப்போ இது ஒரு ஓரம் இருக்கட்டும். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிச்சு ஒரு கடாயோ இல்லை குக்கரை வச்சுக்கோங்க.
இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ அடியில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்டாண்டோ இல்லை பிளேட்டோ வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச மேரிகோல்டு பிஸ்கெட்டோட இதை அப்படியே எடுத்து வைக்கிறேங்க. இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா அடியில் தண்ணி பட்டுகிட்டே இருக்கணுங்க. இடையில எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அடியில் ஊற்றிக்கோங்க. இப்போ மேலே ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலேயும் ஒரு மூடி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்லேயே வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் போல் வேக விடுங்க. நான் இடையில எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. ஒரு குச்சி வச்சு பாருங்கள் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லி. நான் ஒரு 2 டைம் தாங்க செக் பண்ணேன். இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா அடி வரைக்கும் நல்லா குத்தி குத்தி பாருங்கள். ஒட்டியிருந்தா வேகலன்னு அர்த்தம். அதே ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தங்க. என் லைட்டாக ஒட்டே இருந்துச்சுங்க. அதனால இன்னொரு 5 நிமிஷம் போல் நான் வேக வச்சுட்டேங்க. மொத்தம் 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வச்சுக்கோங்க. கரெக்டாக வெந்துருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இறக்க போகிற நிமிஷத்தில் மட்டும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஐஸ் ஸ்பீடில் வச்சுக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் அடியில் தண்ணி தொட்டே இருக்கணும். இடையில எல்லாம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சுங்க. நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் ஆயிடுச்சுங்க வேகிறதுக்கு. இப்போ நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் சைடில் எடுத்து விட்டுக்கோங்க. லைட்டாக எடுத்து விட்டுனா சீக்கிரமாக ஈஸியாக வந்துடுங்க. லைட்டாக ஒரு கத்தி வச்சு சைடில் எடுத்து விட்டு ஒரு 2 டைம் 3 டைம் இந்த மாதிரி தட்டி விடுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. நீங்களும் இதே போல் தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ள வச்சதுமே கரைஞ்சிச்சுங்க. அவ்வளோ சாஃப்டாகவும் இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 1/2 hour வச்சு கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாங்க. உங்கள் வீட்டில் யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாலும் இல்லை குழந்தைங்க இருந்தாலும் இல்லை பெரியவங்க இருந்தாலுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் பீஸ் போட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நான் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேங்க. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதே போல் உங்களை பாராட்டியும் பேசுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தான் உங்களுக்கும் புரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறு வீடியோவில். நானும் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இனி அடிக்கடிக்கு நானும் வீட்டில் செய்வேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க.